ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னைக்கு வந்து இந்தியாவோட தரத்தை, இந்தியாவோட குவாலிட்டியை உலக அளவில் பல்வேறு தளத்தில் கொண்டு சேர்த்துருக்கு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவோட ஆயுத உற்பத்தி, அதாவது இந்தியாவால் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள், ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிம்பாங்க, உள்நாட்டிலே மேக் இன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களோட பலத்தையும் உலகுக்கு தெரியப்படுத்தியிருக்கு. இதெல்லாம் எப்படி தெரியப்படுத்தி? நாங்கள் நிறைய நியூஸில் பார்த்தோம், இராணுவம் சொன்னிச்சு, இதெல்லாம் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. இந்திய பங்குச்சந்தைகள் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டியிருக்கு. ஏன்னா அது அந்நிய முதலீடுகளும் அதில் அதிகமாக உள்ளது. ஒரு ஃபெயிலியர் இருக்குன்னா அந்நிய முதலீடுகள் அதுலேருந்து கண்ணாமலாம் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு இல்லை, இன்வெஸ்ட் வெளியேறாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் பங்குச்சந்தைகளோட ஏற்றங்கிறது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை ஓரளவு ஸ்டெபிலிட்டியை அடிக்கோடிட்டு காட்டக்கூடியது. இன்றைக்கி இந்தியாவில் ஆப்ரேஷன் சிந்தூர், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடந்துகிட்டு இருக்கையில், இல்லை தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கையில், பாகிஸ்தானோட பங்குச்சந்தை மூழ்கிட்டு மூடிட்டாங்க, 4-5 வாட்டி மூடிட்டாங்க. அடி, பொருளாதார அடி, நாடு அடி, அது பேரழிவு, அது வேற விஷயம். ஆனால் இந்தியாவில் பங்குச்சந்தை ஸ்டெபிலிட்டி, அதாவது நிதானமாக இருந்துச்சு, பெரிய இறக்கங்கள் கிடையாது, ஸ்டெபிலிட்டியாக போனிச்சு. ஒரு நாட்டில் போர் நடந்துட்டு இருக்கையில் பங்குச்சந்தைகள் ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுங்கிறது ரேர். அது இந்தியா அதை அடைஞ்சிருக்கு, அது வேற விஷயம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவோட அந்த ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் HCL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், டாட்டா, ரிலையன்ஸு, இதேமாதிரி இவைகளோட பங்குகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10%, 7%, 12% உயர்ந்துருக்கு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பீரங்கி, ரேடாரு, கன்னு, சிமுலேட்டரு, இதேமாரி விஷயங்கள்லாம் தயாரிக்கிற நிறுவனங்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா சைனாவோட பங்குச்சந்தையை பார்த்திங்கன்னா அடி, சைனாவோட அதுவும் இந்த ஆயுத தளவாடங்கள் உற்பத்தி பண்ணுற நிறுவனங்களோட பங்குகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9% வரலும் இறங்கியிருக்கு. காரணம் நாம் கொடுத்த அடி. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தானில் இந்த இடைப்பட்ட மோதலில் பாகிஸ்தான் பயன்படுத்திய எல்லாம் பார்த்திங்கன்னா சைனாவோட ப்ராடக்ட் தான். சைனாவோட ஏர் டிஃபென்ஸ், இந்தியாவோட ஆகாசம், பிரம்மோஸும் இதெல்லாம் சேர்ந்து சைனாவோட ஏர் டிஃபென்ஸை காலி பண்ணிட்டு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏர் டிஃபென்ஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30,000 கோடிக்கு மதிப்பில்லான ஆயுத தளவாடங்கள் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி பண்ணியிருக்கு. பிரம்மோஸ், ஆகாஷ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உலக நாடுகள் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவோட ஆயுத தளவாடங்களை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுவும் சவுத் ஏசியன் கண்ட்ரி, அதுவும் சைனாவுக்கு எதிரான கண்ட்ரிகள், இந்த வியட்நாம், பிலிப்பைன்ஸ், இதேமாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவோட ஆயுதங்களை வாங்க பயங்கர ஆர்வமாக